இப்போ வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனலிசம் தான் பார்க்க போறோம். கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்டின்னா என்னன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு எல்லா பவரும் குடுத்து, அந்த கவர்மெண்ட்டுக்கு லிமிட்டேஷன்ஸும் குடுக்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனலிசம். த பவர் ஆஃப் அ கவர்மெண்ட் மஸ்ட் பி லிமிட்டட். கவர்மெண்ட்டோட பவர் வந்து லிமிட்குள்ளேயே தான் இருக்கணும். ஸ்டேட் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் சொல்றபடி தான் ஆக்ட் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து அதுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பயாஸ் வச்சுட்டு, அவங்க ஃபேவரிசம் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன் சொல்றபடி தான் நடக்க முடியும். கான்ஸ்டிடியூஷனலிசமோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன? முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத இதில பார்ப்போம். லிமிட்டட் கவர்மெண்ட். லிமிட்டட் கவர்மெண்ட்னா எல்லா பவர்ஸையும் ஸ்டேட்க்கு குடுத்துட்டு, அந்த பவர்ஸுக்கு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறதும் கான்ஸ்டிடியூஷனலிசமோட ஒரு கோல் தான். இது வந்து என்னன்னா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்டேட் வந்து அதோட பவர மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இது பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வந்து கான்ஸ்டிடியூஷனலிசம் இதோட கோல்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு ஸ்டேட்டுக்கோ, இப்ப ஒருத்தருக்கோ அதிகமான பவர்ஸ் நம்ம குடுக்கும்போது, அது வந்து மிஸ்யூஸ் ஆகி, அது வந்து சிட்டிசன்ஸ அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு சில ரிலிஜன் பிடிக்காம இருக்கலாம், சில கேஸ்ட்ட பிடிக்காம இருக்கலாம், சில லாங்குவேஜ் உள்ள பீப்பிள பிடிக்காம இருக்கலாம். அவங்களோட பெர்சனலோட விஷயங்கள, பெர்சனல் ஹேட்ட வந்து இவங்களுக்கு எக்ஸசிவ் பவர் குடுக்கப்பட்டதுனால, இத சிட்டிசன்ஸ் மேல திணிக்கப்படலாம். இதனால சிட்டிசன்ஸ் வந்து புரொடெக்ட் பண்ணப்படணும். இந்த மாதிரி விஷயங்கள தடுக்கிறதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் மேல ரூல் ஆஃப் லா தான். லா தான் எல்லாத்துக்கும் மேல. அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அக்கவுண்டபிலிட்டி. அவங்க பொறுப்பேத்துக்கணும். இதுவும் வந்து கான்ஸ்டிடியூஷனலிசம் தான் குடுத்திருக்கு. அடுத்து கான்ஸ்டிடியூஷன் அஸ் த சோர்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன். கான்ஸ்டிடியூஷனே ஒரு சோர்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் தான். நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ படிச்சீங்கன்னா தெரியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தமாவுமே ஸ்டேட்டுக்கு வைக்கிற ஒவ்வொரு செக் பாயிண்ட்டா இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். அடுத்து வந்து கான்ஸ்டிடியூஷனலிசம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13 நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 13 அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி எந்த லாவும் கவர்மெண்ட் உருவாக்கக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி லா உருவாக்குனாங்கன்னா அது ஒண்ணுமே இல்லாம ஆகிடும். இதுதான் வந்துட்டு ஸ்டேட்டுக்கு உள்ள பவருக்கான லிமிட்டேஷன். ஓகேவா? அடுத்து இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், கேஷ்வனந்தா பாரதி கேஸ் 1973ல. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு அன்லிமிட்டட் அமெண்டிங் பவர்ஸ்லாம் கிடையாது. நீங்க கான்ஸ்டிடியூஷனை திருத்தி எழுதுற அளவுக்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் பவர்ஸ்லாம் கிடையாது. நீங்க பேசிக் ஸ்ட்ரக்சரை டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. கேஷ்வனந்தா பாரதி கேஸ்ல அதை சொல்லியிருப்பாங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நீங்க டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்ஸ்டிடியூஷனலிசம். இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு சட்ட திருத்தம் பேசிக் பிரின்சிபலை, கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் பிரின்சிபலை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து இன்வாலிட் ஆகும். அது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகும். இது வந்து எதை வந்து திரும்ப வந்து கரெக்ட் பண்ணுதுன்னா, பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷனோட லிமிட்டை தாண்டி எந்த பவருமே கிடையாது. கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே தான் பார்லிமெண்ட் செயல்படணும். பார்லிமெண்ட் அதை தாண்டி செயல்பட முடியாது அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.